வெல்கம் டு டூவி நியூஸ் தமிழ். பிக் பாஸ் 8ல டே 93ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீக் ஃபுல்லாவே எலிமினேட் ஆகி போன கண்டஸ்டன்ட் எல்லாமே உள்ள வருவாங்க. அதுதான் இந்த வாரம் ஃபுல்லா நடக்கும். இந்த சீசன்ல பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளியில இருந்து உள்ள வர கண்டஸ்டன்ட் உள்ள 1 வீக் என்டர்டெயின் பண்றதுக்காகவும் உங்களுக்கு வெளி உலக தகவலை கொடுக்கறதுக்காக மட்டும் வரல. இங்க இருக்கவங்களோட, அதாவது உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் அவங்களோட மன உறுதிய குலைச்சி அவங்களோட இடத்துக்கு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. அதாவது 2 பேரும் ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 8 கண்டஸ்டன்ட் உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சுனிதாவும் வர்ஷினியும் தான் உள்ள வந்திருந்தாங்க. சுனிதாவும் வர்ஷினியும் வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ள வந்ததுமே சுனிதா விஷால் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது உங்களோட ட்ரையாங்கிள் லவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி பார்த்தாரு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரோட லவ் ஸ்டோரி எப்படி போச்சு அப்படிங்கிறது. கண்டிப்பா தர்ஷிகாவுக்கும் லவ் ஹோப் கொடுத்தாரு. அண்ட் ஆன்சிகாவுக்கும் சொல்லல. பட் அவரு அந்த பக்கமும் லவ் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவரு எதுவுமே தெரியாத மாதிரி உங்களுக்கு புரியல. அவங்க 2 பேருக்கும் என்னை பத்தி புரிஞ்சிருக்கும். நான் தெளிவாவே தர்ஷிகா கிட்ட சொல்லிட்டேன், இங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இருக்கா நீ லவ் போட்டா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இதுவே தவறான கருத்து தான். ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பேசியிருப்போம். ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா டைரக்டா நோன்னு சொல்லிடணும். அவங்களை விட்டு நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் முழுசா புரியும். பட் அவங்க கூடவே இருந்துகிட்டு அவங்க கூடவே பேசிக்கிட்டு நல்லா இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா அவங்க கண்டிப்பா லவ் உருவாகதான் செய்யும். இதுவே அஞ்சிதா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நாமளும் அதை பார்த்திருப்போம். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்மேன், ரியா இவங்க 2 பேரும் தான் உள்ள வந்திருந்தாங்க. ஃபேட்மேன் நிறைய விஷயங்கள் வெளி உலகத்தை எல்லாமே ஷேர் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு இந்த பிக் பாஸ் என்ன பண்ணாங்கன்னா, உள்ள வந்திருக்கு நன்றி, ஆனா வெளி உலக எந்த விதமான தகவலையும் உள்ள சொல்ல வேணா, இது வரல போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரியா டைரக்டா அதே மாதிரி விஷால் கிட்ட போயிட்டு, என்னப்பா அது ஒரு முக்கோண காதலை வச்சு இப்படி ஊட்டிட்டு இருக்கீங்களே, வெளில பாக்குறதுக்கு ரொம்பவே இதுவா இருந்தது, நீங்க கண்டிப்பா 2 பேருக்குமே லவ் கொடுத்த மாதிரி தான் இருந்தது அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்பவும் விஷால் நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சாரு. ஆனா அவர் என்ன கருத்துக்களை எடுத்து வச்சாலும் அவரு மனசாட்சிக்கு தான் அவர் சொல்ற மாதிரி இருந்தது தவிர வெளியில இருக்கிற நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும் உள்ள என்ன நடந்துச்சு, அவ எதை பூசி முழுக பாக்குறாரு அப்படிங்கிறது. ஓகே, அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா இப்போ ஒரு வில்லனா உள்ள வந்திருக்கிறது அர்ணவ், கூடவே உள்ள வந்திருக்கிறது தர்ஷா. இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. தர்ஷா என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமா சுத்திட்டு இருந்தா என்ன சொல்ல போற அப்படின்னு பார்த்தா வச்சு வாருன்னு வாரி விட்டாங்க. ஆனா வாருனதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கானா கிடையாது. எப்படியாவது நம்ம அந்த 5 பேர்ல கப்படிக்க போற 5 பேர்ல நம்மளும் ஒருத்தர் ரீப்ளேஸ் ஆகி உள்ள போயிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆவேசமா பேசிட்டு இருந்தாங்க. என் முத்துவ நிறையவே டார்கெட் பண்ணாங்க. உங்களோட ஸ்மைல் ஃபேக்கா இருக்கு, எந்த இடத்துலயுமே நீங்க ஒரு ஸ்மைல் பண்றீங்க, அந்த மாதிரி எனக்கு வராதுனாலதான் நான் எலிமினேட் ஆகி வெளியில போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கமா பேசுன மாதிரி இருந்துச்சு. உங்க ஆழ்ந்து பேசுற மாதிரி தெரியவே இல்ல. ஓகே, அதை தொடர்ந்து அர்ணவ் பேச வந்தாரு. அர்ணவ் பேசுனது ரொம்பவே ராங்கா இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவர் எலிமினேட் ஆகி போகும்போது வெளியில போய் இந்த 5 பேரும் சேர்ந்து நீங்களா என்னடா பெரிய ஆளு அப்படிலாம் சொல்லி சேடு கூட சொல்லியிருப்பாரு. நீங்க வேணா இதோட நிறுத்திக்கோங்க, வன்மத்தை கக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வன்மத்தை உள்ள கக்குறாங்க ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு. அதாவது இந்த சட்டை போடாம திரிவாங்க, அவன் தானே இந்த சௌந்தர்யா கீழே உட்கார்ந்து இருக்கும் போது இதை சொன்ன அவங்க அப்படின்னு கேட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்த மாதிரி காலை குறைஞ்சிக்கிட்டு தடவிட்டு ஒரு மாதிரி அவன் எங்க ஜெப்ரியா அவன் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஒரே விஷயம் தான், நீ வெளியில வந்துட்டீங்க, நல்ல விஷயம். வெளியில நீங்க வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கணும், இல்ல நான் வர முடியாது உள்ளன்னு சொல்லிருக்கணும். உள்ள நீங்க ஒருவேளை உள்ள வரணும்னு முடிவு பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பிக் பாஸ ஃபுல்லா பாத்துட்டு வந்திருக்கணும். அவங்க 2 பேரும் எலிமினேட் ஆகி போய் எத்தனை நாள் ஆகுது, அவங்க 2 பேருக்கும் பிறகே 2 பேரும் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஜெஃப்ரியையும் சத்யாவையும் தேடிக்கிட்டு இருக்காரு. இவர் பிக் பாஸ்க்கு தகுதியானவரான்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். இவர் எப்படி பிக் பாஸ்க்கு செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புனாங்கன்னே தெரியல. எவ்வளவு பேர் பிக் பாஸ் ஃபுல் எபிசோடும் பார்த்துட்டு நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திறமையை காட்டுறதாக வில்லிங்கா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் நீங்க பிக் பாஸ் குள்ள இருக்கிறது ரொம்பவே வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. நம்ம எப்படி கொந்தளிக்கிறோமோ அதே மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து பேசினாங்க. அவர் போயிட்டாங்க, அதை பத்தி எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு வருஷம் கேட்க வார்த்தை நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சௌந்தர்யா அவங்க இல்லவே இல்லப்பா நீ அப்படிலாம் சொல்றதெல்லாம் ரொம்பவே இதுவா இருந்தது. இருந்தாலும் வெளியில போனவங்க உள்ள பேசுறது ரொம்ப ஒரு மரியாதை குறைவான விஷயமா இருந்தது. தீபக் சொல்ற மாதிரி அந்த டெக்கோரமே கேட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்டான வார்த்தை. எல்லாருமே எழுந்துச்சு போக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபைனலா இந்த 2 பேரும் எனக்கு 2 பேருமே நல்ல அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் தீபக்கையும் சொன்னாங்க. பட் தீபக்குக்கும் முத்துக்கும் எந்த விதமான அதுல உடன்பாடுமே கிடையாது. இருந்தாலும் கூப்பிடுறாரு அப்படின்னு போய் இருந்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டபுக்கு டப்பாங்க பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு சொன்னாரு செம்பு தூக்கி அப்படின்னு சொன்னாரு. பட் அருண் இதுக்கு சொன்னாரு, இங்க இருக்கிற கேம் விளையாண்டு பார்த்தாதான் தெரியும், இதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் விளையாண்டுருக்கேன், நீங்க இருங்க அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்க கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே, இன்னும் ஒரு 5 days
4 days ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இல்லையா, இன்னும் ஒரு 4 days இருக்கு, என்னத்த கண்ணுக்குள்ள விட்டு ஆடுறாரு அப்படின்னு தான் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி விட்டு ஆட்டி நமக்கு வந்து இவ்வளவு நாள் கண்டென்ட் இல்லாம கண்டென்ட் கிடைச்சாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சிவாவும் சச்சினாவும் தான் வந்திருக்காங்க. சிவா வரும்போதே ஒரு பெட்டியில வந்து ஆடியன்ஸ் எழுதி போட்டதா சொல்லி நிறைய பேப்பர்ஸ் எடுத்துட்டு தான் உள்ள வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து அதை படிச்சு காட்டியிருந்தாங்க. எல்லாருமே உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் அதுல எழுதப்பட்டிருந்துச்சு. அதாவது வந்து யாருக்கு கிளாப்ஸ் அதிகமா வருதோ அதை நம்ம பார்த்துட்டு வாரம் வாரம் வந்து அவங்க பக்கமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறீங்க ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டோம். லவ் பண்றதுக்குள்ள ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஷால கேட்கறது, இந்த மாதிரி நிறைய நாட்ஸ் வந்து உள்ள இருந்தது. இதை வந்து நான் கொடுக்கல, ஆடியன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறத வந்து ரிமெம்பர் பண்ண சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். அதையும் ரிமெம்பர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாட்சனாவை பாத்தீங்க அப்படின்னா பெருசா எதுவுமே சொல்லல. ஓகே நான் வந்திருக்கேன் எல்லாரும் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துட்டாங்க. அதை தொடர்ந்து வர்ஷினி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் மிட் நைட் எவிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து சீக்கிரட்டா எனக்கு சொல்லியிருக்காங்க. சோ அதை நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த மிட் நைட் எவிக்ஷனை பண்ண போறதே நாங்க உள்ள வந்திருக்க எலிமினேட் ஆகி உள்ள வந்திருக்க 8 கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பாக்கலாமே இந்த வாரம் வந்து யாரு மிட் நைட் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிறது. மேபி அது வந்துட்டு சௌந்தர்யா அண்ட் பவித்ரா இவங்க 2 பேரும் யாராவது கூட இருக்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து பெட்டி வைக்க போறாங்க. அந்த பெட்டியில யாரு எந்த பணத்துல இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போய்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாட்சனா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விஷால் கிட்ட போயிட்டு நீ ஒரு பிளே பாய் மாதிரி நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளான விஷால் வந்துட்டு அவரு நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபைனலா யூஸ் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் இதுதான் மன உளைச்சல் உடைகிற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. இதை வந்து நீ உடஞ்சு போகணும்ன்றதாங்க நான் சொல்ல கிடையாது, பட் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸ் விஷயம்ல இருந்து நான் பாக்குறச்ச இதுதான் உண்மையா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் விஷால் பாத்தீங்க அப்படின்னா இந்த அதாவது அஞ்சிதாவும் தர்ஷிகாவும் உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு இந்த 8 பேரு ஃபேட்மேனை தவிர இந்த 8 பேரையும் வச்சு நமக்கு உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அருண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது நம்மளோட விஷயம் கிடையாது, நீ உடையாம இருக்கணும், அதுதான் மேட்டர், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஷால் வந்து நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, சாரி தர்ஷிகா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு பச்சை குழந்தை கிடையாது. ஆனா நீங்க வந்து லவ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டை வெளில அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம். ஓகே இந்த டே இப்படிதான் போச்சு, இனிமே வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது, வெளியில இருந்து உள்ள வந்திருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் எப்படி வந்து உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டை வந்து மன உளைச்சலுக்கு உள்ள ஆக்குறாங்க, எப்படி வந்து அவங்களை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. இப்ப உள்ள வந்திருக்க அர்ணவ் வந்துட்டு பேசின விஷயங்கள் சரியா தவறா அப்படிங்கறதையும் கூட கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.